செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ட்விட்டர்ல காஷ்மீர் ஆஃபீஸருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. திருப்பி அங்க வருவோம்னு சொல்ற மாதிரியே போட்டிருக்காங்க. அநேகமா லியோ 2 இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சூப்பர் ஸ்டார் நடிப்புல நெக்ஸ்ட் லால் சலாம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல அவர் எக்ஸ்டென்ட் கேமியோ பண்ணியிருக்காரு நியூஸ் வந்திருக்கு. இன்னும் டேட் அவங்க சைட்ல சொல்லல. அதுக்கடுத்து ஜெய்பீம் டைரக்டரோட நெக்ஸ்ட் படத்துல நடிக்கிறாரு. படத்தோட பேரு வேட்டையன். அது ஒரு சோஷியல் மெசேஜ் படமா உருவாகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல லோகேஷோட டைரக்ஷன்ல நடிக்க போறார். இதுதான் அவரோட லைனப். நெக்ஸ்ட் நம்ம பொங்கலுக்கு ஆர்வத்துடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கேப்டன் மில்லர். ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. பாய்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் V2R மீடியா ப்ரொடக்ஷன்ல இருந்து டைரக்டர் எழிலரசன் ஏழுமலையோட மூவி ஆண்டவன் கொஞ்சம் தூங்கிட்டான். ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அநேகமா இந்த படம் ஜனவரி எண்டில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்னு டைரக்ஷன் டீம்ல இருந்து அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. காஸ்டிங் டீம்ல V2R மீடியா விக்னேஷ், ஆஸ்கார் செல்வா, அப்புறம் பகலவன் அவங்களோட கேரக்டரை பிரமாதமா பண்ணியிருக்காங்கன்னு டைரக்டர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் சொல்லியிருக்காரு. படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. ஜெய்பீம் மணிகண்டன் நடிப்புல லவர் மூவி பிப்ரவரியில ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. லாஸ்டா வந்த இவரோட குட் நைட் மூவிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த மூவி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திக் யோகி டைரக்ஷன்ல சந்தான நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படம் இப்போ பிப்ரவரி 2 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இவரோட டைரக்ஷன்ல டிக்கிலோனா படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சந்தானத்துக்கு லாஸ்டா டிடி ரிட்டர்ன்ஸ் நல்லா போனாலும் அதுக்கு அடுத்து வந்த படம் சரியா போகல. இந்த படம் எப்படி போக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போக இருக்கிற ஐலாண்ட் படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர சூர சூப்பர் ஹீரோ. சிங்கப்பூர் சலூன் மூவி ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவி கூடயே யோகி பாபு நடிப்புல தூக்குதிரை படமும் ரிலீஸ் ஆகும் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. தேஜாவை எடுத்த டைரக்டரோட அடுத்த படம் தருணம். அந்த படத்தோட டீசர் ஜனவரி 11 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. விஜய் ரக்ஷனோட நடிப்புல வெளிவர உள்ள படம் தான் மறக்குமா நெஞ்சம். அதுல இருந்து இப்போ ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பிப்ரவரி 8 ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சினி அப்டேட்ஸ் இவ்வளோதான். உங்களுக்கு எங்களோட சினி அப்டேட்ஸ் அடிக்கடி வேணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.